ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாம்பழம் வச்சுருக்கேன்னு பார்க்கங்களா? இந்த மாம்பழ சீசன் தீரதுக்குள்ளே எப்படியாவது இந்த ஒரு குழம்ப ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரே ஆசை. அதாங்க மாம்பழம் எடுத்திருக்கேன். இது வந்து மாம்பழ புளிசேரி, மாம்பழ மோர் குழம்புன்னு சொல்லுவோம். அதுதான். அதுக்கு மாம்பழத்தை தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக வெட்டி எடுத்திருக்கேன். இனி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். அரைக்கக்கூடிய பொருள் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், தேங்காய் இவ்வளோத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இனி மாம்பழம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. அதனால நல்லா கொதிச்ச பிறகு இனி வந்து இதை ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு எண்ணெய், கடுகு, தாளிக்கக்கூடிய பொருள்லாம் போட்டு தாளிச்சிட்டு இதுக்கு கூட ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கப்பு தயிர் ஊற்றி கலந்து எடுத்து பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷுங்க. ட்ரை பண்ணுங்கள்.